கோமாளியில மணிமேகலை மற்றும் பிரியங்கா இருவருக்கும் இடையிலான ஆங்கரிங் செய்யும் விஷயத்துல ஏற்பட்ட ஈகோ காரணமாக குக் வித் கோமாளி ஷோல இருந்து மணிமேகலை விலகி இருந்தாங்க. நிகழ்ச்சியில தன்னுடைய வேலை செய்ய விடாம தடுத்ததாகவும் தொகுப்பாளர் அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு மணிமேகலை வெளியேறி இருந்தாங்க. சோ இங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி மணிமேகலை அவங்க யூடியூப் சேனல் பக்கத்துல ஒரு வீடியோவா போட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்கு அப்புறம் அவங்களுக்கான ஆதரவு ரொம்பவே அதிகமாயிட்டு இருந்துச்சு. அண்ட் பிரியங்காக்கு எதிரான விமர்சனங்களும் அப்ப அதிகமாவே இருந்துச்சு. பிரியங்கா மேல வச்ச விமர்சனம் நாளுக்கு நாள் கம்மியாகிட்டே வந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரியங்காக்கு நெருக்கமாக பழகி வந்த பிரபலங்கள் சிலர் அவங்க அந்த மாதிரியான குணம் கொண்டவர் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசி வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. குறிப்பா அமீர், பாவனி, குரேஷி போன்ற பிரபலங்கள் பேசி இருந்தாங்க. இந்த விவகாரம் குறித்து பிரியங்கா இதுவரை எதுவுமே பேசாம இருக்காங்க. இந்த பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் பேசியிருந்தாலே எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனா நடுவுல இப்ப பல பேர் விமர்சனம் பேசுறது நியாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பலரோட கருத்தும் தெரிவிச்சிருக்காங்க. அப்படிதான் இப்போ ஷெஃப் வெங்கடேஷ் பட்டும் சொல்லியிருக்காரு. பிரியங்கா மற்றும் மணிமேகலை இருவருக்கும் இடையிலான பிரச்சனை குறித்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு வெங்கடேஷ் பட். அதுல தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தாரு. பிரியங்கா மற்றும் மணிமேகலை ரெண்டு பேருமே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல சண்டை வந்திருக்கு. அந்த சண்டையை அவங்களே பேசி தீர்த்துக்குவாங்க. சீக்கிரமே அவங்களும் இதை பத்தி பேசி முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க பிரச்சனையை நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு குடும்பத்துல அக்காக்கும் தங்கச்சிக்கும் ஏற்பட்ட சண்டை மாதிரி தான் நான் பாக்குறேன். இதுல மூணாவதா 100 பேர் தப்பு தப்பா பேசி அதை வீடியோவை வெளியிடுறாங்க. அப்படி செய்யறது ரொம்பவே மோசமான ஒரு விஷயம். அப்படி யாரெல்லாம் இவங்க தப்பா பேசி வீடியோ போடுறாங்களோ அவங்களெல்லாம் எனக்கு செருப்பால அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஆதங்கத்தை தீர்த்து கொட்டி இருக்காரு வெங்கடேஷ் பட். வெங்கடேஷ் பட் குக் வித் கோமாளியில ஃபர்ஸ்ட் 4 சீசன்ல ஜட்ஜா இருந்தாரு. சோ மணிமேகலையும் அந்த ஷோல கோமாளியா இருந்தாங்க. சோ இந்த விஷயத்துல அதாவது பிரியங்கா மணிமேகலை இஷ்யூல கண்டிப்பா வெங்கடேஷ் பட் மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஒரு சாதாரணமான மனிதரா தன்னுடைய அசத்தலான கருத்தை தெரிவிச்சிருக்காரு வெங்கடேஷ் பட். சோ நெட்டிசன்ஸ் எல்லாம் அவரை பாராட்டிட்டு வராங்க.